வணக்கம் சார். மேடம், கோர்ட் பத்தி பார்க்குறதுக்கு முன்னாடி, இப்ப இந்த பொள்ளாச்சி கேஸா இருக்கட்டும், இல்ல அண்ணா யூனிவர்சிட்டி கேஸா இருக்கட்டும், அதுலலாம் ஆயுள் தண்டனைலாம் மென்ஷன் பண்றாங்க. அப்ப ஆயுள் தண்டனைங்கிறது எத்தன வருஷம்? இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு மட்டும் இல்ல சார். சாமானிய மக்களுக்கு மட்டும் இல்ல. சுப்ரீம் கோர்ட் வரைக்குமே ரீச் ஆயிருக்கு. இப்ப வந்து எனக்கு ஆயுள் தண்டனை குடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா, இப்ப 5 கவுண்ட் எல்லாம் குடுத்துருக்காங்க ஆ, பார்த்தீங்களா? ஆ. ஸோ எப்படி இது வந்து இந்த மாரி குடுக்குறாங்க? 5 முறை ஆயுள் தண்டனை. ஆ அப்படி குடுக்குறாங்க இல்லையா? எப்படி இப்படி குடுக்குறாங்க? அப்ப ஆயுள் தண்டனைனா எத்தன வருஷம்? ஒரு குறிப்பிட்ட வருஷம் இருக்கா? அப்படின்ற ஒரு டவுட் எல்லாருக்குமே இருக்கு. இதுக்கு வினாயக் காட்சே கேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் இருக்கு. நெறைய சுப்ரீம் கோர்ட் கேஸஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆயுள் தண்டனை லைஃப் சென்டென்ஸ் அப்படின்னா, டில் த ரிமைண்டர் ஆஃப் லைஃப். கடைசி வரைக்கும் உள்ளதா இருக்கணும். அதுதான் ஆயுள் தண்டனை. வாழ்க்கை ஃபுல்லா இருக்கிறது தான் ஆயுள் தண்டனை. கண்டிப்பா வாழ்க்கை ஃபுல்லா உள்ள இருக்கணும். இப்ப இதுலயே இரட்டை ஆயுள் தண்டனைலாம் குடுக்குறாங்க. அப்ப வாழ்க்கைங்கிறது ஒண்ணு தானே. அப்ப இரட்டை ஆயுள் தண்டனைனா அது என்ன? அது எத்தன வருஷம்? எஸ். இந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ ஆயுள் தண்டனைனா நீங்க லைஃப் டைம் ஃபுல்லா இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்ப இரட்டை ஆயுள் தண்டனை வந்து மீனிங்லெஸ்ஸா இருக்கே. இப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த பொள்ளாச்சி கேஸ்ல பார்த்தீங்கன்னா, 5 கவுண்ட் வரைக்கும் குடுத்துருக்காங்க. அப்ப அவர் வந்து 5 ஆயுள் அவருக்கு இருக்கா? அப்படின்ற கொஸ்டின் நெறைய பேருக்கு வந்துட்டு இருக்கு. அதுக்கு தான் வந்து முத்துராமலிங்கம் கேஸ்ன்னு ஒண்ணு 2016ல நடந்துச்சு. சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் இந்த பிரச்சனைய சால்வ் பண்ணி வச்சாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அஃபென்ஸ் இந்த பொள்ளாச்சி கேஸே எடுத்துக்கோங்க. மல்டிபிள் ரேப். ஒரு ரேப்புக்குமே வந்து உங்களுக்கு லைஃப் சென்டென்ஸ் குடுக்கலாம். அப்படின்னும்போது, ஒரு அஃபென்ஸுக்கு அந்த பனிஷ்மென்ட் குடுக்குறாங்க. ஸோ மல்டிபிள் அஃபென்ஸஸ்ன்றபோது அந்த மல்டிபிள் ஆயுள் தண்டனை வருது. இதுதான் பேசிக்கான கான்செப்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ரெமிஷன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. என்னதான் கோர்ட் உங்களுக்கு பனிஷ்மென்ட் குடுத்தாலும், கவர்ன்மெண்ட் நெனச்சா, உங்க நன்னடத்தை நெறைய விஷயத்த வச்சு உங்களுக்கு ரெமிட் பண்ணி வெளிய அனுப்பிச்சிடலாம். முன்கூட்டியே வெளியில அனுப்புறது. முன்கூட்டியே அனுப்பிச்சிடலாம். இப்ப இந்த 5 ஆயுள் தண்டனை எப்படி ரன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இத வந்து கான்சிக்யூட்டிவா ரன் ஆகலாம் அப்படின்னு 31 சிஆர்பிசில கோர்ட் சொல்லலாம். ஓகே. தொடர்ந்து. எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஆயுள் தண்டனை முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு ஆரம்பிக்கிற மாரி கணக்கு வச்சுப்போம். இப்போ இந்த கவர்ன்மென்ட்ட சொன்னேன் இல்லையா? ரெமிட் பண்ணலாம்னு சொன்னேன் இல்லையா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஆயுள் தண்டனை அது ரெமிட் பண்ணிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஃபர்ஸ்ட் தண்டனை முடிஞ்சிருச்சு. ஆனா செகண்ட் ஆயுள் தண்டனை உங்களுக்கு கன்டின்யூ ஆயிக்கிட்டே போகும்.